ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ் ஒன்று பண்ண போகிறேன். போலி, அதான் ஒப்பட்டு. ஒப்பட்டு வந்து நாங்கள் கர்நாடகாவில் சொல்கிறது, நீங்கள் தமிழ்நாட்டில் போலின்னு சொல்லுவீங்க. இதில் 2 கப் துவரம் பருப்பு, 1 கப் கடலப்பருப்பு, கொஞ்சம் உப்பு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லைட்டாக தானே வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு விசில் வந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரெஷர்லேயே எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வருதுன்றது பார்க்கலாம் ஒரு ப்ரெஷரில். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகணுன்னா அப்படியே ஓப்பனாக விட்டு வேக வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மைதா வந்து ஒரு 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. நான் 3 கப்பே எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சள், கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோங்க. நீங்கள் நெய் போடுறதா இருந்தாலும் ஓகே. நான் இப்படியே ஊற்றிக்கிறேன், கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன். கொஞ்சம் நெய் போதும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இது வந்து மாவுக்கு ஏற்ற உப்பே போட்டுக்கோங்க. எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. சாதாரணமாக சப்பாத்திக்கு எவ்வளோ போடுவீங்களோ அந்தமாதிரி போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டாச்சு. இப்போ மஞ்சள் பாருங்கள், மஞ்சள் வந்து இவ்வளோ இருந்தால் போதும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் எப்போவுமே யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் மாவு பிசைகிறதுக்காக. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில். பாருங்கள். ஸோ பேசிய கொஞ்சம் நல்லா வருது. பார்க்கலாம் இருங்க. நான் இப்போ கொஞ்சம் லைட்டாக ரொம்ப பிசையாமல் கொஞ்சமாக பிசைஞ்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது மேலே எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். ஸோ நல்லா சாஃப்டாக டோ வரும். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு சிட்டிக்கு சோடா மாவு நல்லா தண்ணியில் கலக்கிட்டு ஊற்றிடுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு 4 hours நல்லா ஊறணும். ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு பண்ணுறேன், ஷேக் ஆகுது வீடியோ. பாருங்கள், இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை மூடி போட்டு வச்சிடலாம். பருப்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த பருப்பு வந்துட்டு எப்படின்னா கரெக்டாக வெந்திருக்கா அப்படின்ட்டு பார்க்குறது வந்து இன்னும் சரியாக வேகலை. ஸோ இந்த மாதிரி பருப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படியே ஓப்பனாக வச்சு வேக வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் துவரம் பருப்பு, கடலப்பருப்பு 2 ஒன்றா போட்டிருக்கேன், அதனால கூட இருக்கலாம். இப்படி பண்ணும்போது நல்லா அப்படியே மாவாட்டும் வரணும். ஆனால் இது பருப்பாக நிற்கிது இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன். அந்த பருப்பு அளவுக்கே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ வேகட்டும். நம்ம இன்னொரு ப்ரெஷர் போட்டோன்னா ரொம்ப குழஞ்சிடும். ஸோ இது வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நான் பார்த்து எடுத்துகிட்டு
நம்ம இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து நான் செப்பரேட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கழுவி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் தண்ணியை வந்து இது கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் நான். தண்ணி இல்லாமல் இதாகணும், அப்போ தான் நம்மளுக்கு பூர்ணம் நல்லா வரும். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்படி வரணும், வந்தால் தான். பாருங்கள், இப்போ தண்ணி வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. இதுலேருந்து இந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் பருப்பு போட்டு தனியாக வச்சிடுறேன். இது வந்து ரசம் செய்யலாம். நான் வந்து ஒவ்வொரு ரசம் செய்வேன். இது வேறு ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன் இந்த ரசம் எப்படி செய்யுதுன்றது. இதில் டைம் கிடைக்காது. ஸோ மாவு பாருங்கள், இப்போவே நல்லா சாஃப்டாக ஊற்றி வந்திருக்கு. இந்த மாதிரி 2 வெல்லம் எடுத்துருக்கேன். இதில் நான் வந்து இது ஒரு வெல்லம், இதில் பாதி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறம் இந்த வெல்லத்தை வந்து நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உருக்கிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மண்ணெல்லாம் அப்படியே இருக்கும். பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு. பாருங்கள், வெல்லம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இந்த பாதி வச்சுட்டேன். ஸோ வெல்லம் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டீலில் வடிகட்டுறதில் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், வடிகட்டிட்டேன். என்னால் இதை காட்ட முடியல பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பருப்பு எடுத்து இதில் போட்டுக்கலாம். நான் அரைக்கணும்னு நினச்சேன். நீங்கள் வேணால் பருப்பை அரைச்சிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் இதிலையே விட்டுடலாம். தண்ணியாக இருக்குது, இது நல்லா கெட்டி ஆகட்டும். தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டோம். நீங்கள் வெல்லம் உருக்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 1/4 கிளாஸ் வச்சா போதும். வெல்லம் தானாக உருகிடும். அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக இருக்குது தண்ணி இதில். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து நல்லா ட்ரெயின் ஆகிற வரைக்கும் இதுலேயே சார்ட் பண்ண போகிறேன். ஸோ சார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு. பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் தேங்காய் கூட போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் அரிக்கலான்னு போட்டேன். பார்த்தா அரிக்க முடியல. இதில் வந்து திப்பியாக இருக்குது. நான் கொஞ்சம் பருப்பு இதுலேருந்தே பருப்பு எடுத்து அரைச்சிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக டோ மாதிரி பண்ணிவிட்டு பூரணம் நல்லா வரணும். நல்லா சாஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பவர் கட்னால என்னால் தேங்காய் திருகவே முடியல. மிக்சிலே போட்டு எடுத்துடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பவர் வந்துடுச்சு. நான் இப்போ தேங்காய் நல்லா திருகி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பூர்ணத்தில் இந்த தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஆறின உடனே பூர்ணம் நல்லா கெட்டியாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அப்புறமா நம்ம ஒப்பட் சுட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ இது வந்து நல்லா ஆறணும். இன்னமும் சூடாக தான் இருக்குது. இது ஆறின அப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். மாவு கூட நல்லா வந்திருக்கு சாஃப்டாக. நல்ல மழை பெய்யுது.
இந்த மழையில் ஒரு ஒப்பட் சுட்டு சாப்பிட்லாமா? இப்படி ஒரு ஆயில் பேக்கெட்டை கட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஓப்பனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதில் மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கோங்க. ஸோ இதை தொட்டு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். இப்படி தட்டிக்கிட்டு இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸை இந்த மாதிரி ஒரு ஆயில் பேக்கெட் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி மாவை தட்டிக்கோங்க. எண்ணெய் தொட்டு தட்டிட்டு ஒரு ஸ்பூனில் பூரணம், அந்த பூரணம் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஸ்டஃப் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்னால் ஒரு கையில் பண்ண முடியல. நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் டச் காட்டுறேன். பாருங்கள். நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.